யோசுவா 20ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, The Lord also speak unto the Joshua saying. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசைக்காய் ஒருவனையும் கொன்சரவான் ஓடி போகிறதற்கும்படி ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசேக்கு கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடையாள பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் ஜெயில். Speak to the children of Israel, saying, upon out for you cities of refuge, whereof I speak unto you by the hand of the Moses. வசனம் 3. அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி இருக்கும் தக்கதாக அடையாளங்களாகும். That the slayer that killeth any person unwise and unworthily may feel the terror, and they shall be your refuge from the unwagger of blood. வசனம் 4. அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகளை கேட்க தன் காரியத்தை சொல்லுவானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்திற்குள்ளே சேர்த்துக்கொண்டு தங்களுடனே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். And when he that do feel unto one of those cities shall stand at the entering of the gate of the city, and shall declare his curses in the ears of the elder of that city, they shall take him into the city unto them, and give them and place that he may deal among them. வசனம் 5. பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகை என்று அறியாமல் கொன்றதினாலே அவனை அவன் கையிலே தப்பு கேடாதிருக்க வேண்டும். And if the avenger of the blood pressure pews after him, then they shall not deliver the slayer up into the hands of, because he smote his neighbor unwittingly, and hated him not before time. வசனம் 6. நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவனை நிற்கும் வரைக்கும், அந்த நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலேயே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தன் வீட்டோடு இருப்பானா தன் பட்டணத்திற்கு தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். And he shall live in that city until he stand before the congregations of the judgment, and until the death of the high priest that shall be in those days. Then shall the slayer return and come unto this own city, and unto this own house, unto the city from whence he fell. வசனம் 7. அப்படியே அவர்கள் நப்தலி மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கோதேசையும், எப்பிரேமின் மலை தேசத்திலும் எப்பிரேனாகிய கிரீதியாத் ஏற்படுத்தினார்கள். And they appointed Kirios is Galilee in Mount of Naphtali, and Shisham in Mount of Ephraim, and Kirjath-Streba, which is Arban, in the Mount of the Judah. வசனம் 8. எரிகோவில் இருக்கும் யோர்தானுக்கு அக்கறையில் கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியான வனாந்தரத்தில் உள்ள
பேசேரையும் காத் கோத்திரத்திற்கும் இருக்கும் கீலியாத்திலும் உள்ள ராமாத்தையும் மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலோனையும் குறித்து வைத்தார்கள். And the other of the Jordan by Jericho eastward they assigned Bezer in the wilderness upon the plain out of the tribes of the Reuben, of the Ramoth, and Gilead, out of the tribes of the Gad, and Golan in the Basan, out of the tribe of the Manasseh. வசனம் 9. கைபிசேக்காய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையிலே சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிகளுக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. This is where the cities appointed for all the children of Israel, and for the stranger that sojourned among them, the whosoever killed any person at unworse might feel titter and not die by the hands of the avenger of blood until he stood before the congregation. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பைபிள் படித்து முடிச்சு இன்னும் 4 அதிகாரம் இருக்கா. அதை படித்து முடிச்சாச்சுன்னா ஜோஸ்வா முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அதுக்கடுத்த அதிகாரம் படிக்கணும். நேற்று ஒரு டியூட்டி கொடுத்தாங்க. 1 hour 45 minutesக்கு எனக்கு வந்து கஸ்டமர் எக்ஸ்ட்ராஸ் அமௌண்ட்டோடு சேர்த்து 520 கொடுத்தாரு, 520 ரூபா. திருப்பியும் சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஆனால் போனால் இந்த டியூட்டியும் தரல. சரி, இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபுல் டைம் எடுப்போம் ஜொமேட்டோவை. அதில் அவங்க என்ன டியூட்டி கொடுக்குறாங்களோ அந்த டியூட்டி நம்ம எடுப்போம். இப்படி தான் இப்போ இன்றைக்கி நான் டியூட்டி எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னுடைய நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் யூஸ் பண்ணல, அதனால் நெட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. யூஸ் பண்ணணும். இன்றைக்கி டியூட்டி எடுக்கணும். பைக் டிவி எப்படியாச்சும் கட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.